என் பேர் வந்து தெய்வலிங்கங்க. நான் வந்து இங்கே வந்து 25 வருஷமாக இங்கே இருக்க அயோத்தியாபுரத்தில் ஆயில் ஸ்டோர் வச்சுருக்கோம். அங்காள பரமேஸ்வரர் ஆயில் ஸ்டோர்னு. அதிலேருந்து இந்த கோயிலை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். கோயிலோட சிறப்புனா, நம்ம இங்கே வந்து மனசார வேண்டிகிட்டு போனோம்னா அது உடனே நிறைவேறும். எல்லா வேண்டுதலுமே நிறைவேறும். நான் என் அனுபவத்தை பற்றி நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். பண்டிகை எந்தெந்த மாதம் நடக்குது வருஷத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பங்குனி மாதம் போட்டிருந்தோம். இப்போ 2 வருஷமாக வந்து ஆடி மாதத்தில் போட்டிருக்கோம். என்னென்ன நிகழ்ச்சி பண்ணுறீங்க ஆடி மாதத்தில் வந்து பூச்சாட்டுதல். இது ஃபஸ்ட்டு வந்து முகூர்த்த கால் நடுவோம். அதுக்கடுத்தது பூச்சாட்டுதல். அதுக்கப்புறம் வந்து கம்பம் நடுவோம். கம்பம் நட்டதுலேருந்து வரிசையாக ஒரு வாரம் விட்டு அடுத்த வாரத்துலேருந்து செவ்வாய்க்கிழமையிலேருந்து பண்டிகை. திங்கக்கிழமை வந்து அம்மனுக்கு சீர்வரிசை வரும். செவ்வாய்க்கிழமை வந்து மாவிளக்கு, இது பூஜை எல்லாம் இது பண்ணி செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை வந்து ரெகுலராக செய்கிற மாதிரி அளவு குத்து, காலையில் பொங்கல் வச்சு இது பண்ணுவாங்க. அன்னதானம் வழங்குவோம். அதே மாதிரி திங்கக்கிழமையிலேருந்து அன்னதானம் கொடுப்போம்னு வச்சிங்களேன். திங்கக்கிழமை அன்னதானம், செவ்வாய்க்கிழமையும் அன்னதானம், புதன்கிழமை இன்றைக்கி அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம். அது புதன்கிழமை கொடுத்துட்டு இன்றைக்கி வியாழக்கிழமையும் இன்றைக்கி அன்னதானம் கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து சாமி ஊர்வலம் வரும். எல்லா ஊருக்கும் இப்போ இங்கே கோயிலேருந்து ஊரை சுற்றி வரும்னு வச்சுங்களேன். இங்கேருந்து ராமர் கோயில் போய் ராமர் கோயிலேருந்து வந்து மறுபடியும் கோட்டமணியப்பன் கோயில் ரயில்வே கேட்டு வரைக்கும் போயிட்டு வரோம். அதை போயிட்டு மறுபடியும் கோயிலுக்கு வந்துடும். அவ்வளோதான். அடுத்தது வந்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை செய்ய, சனிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா. அதோடு முடிச்சுக்குவோம்.